ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு சொல்லி பார்த்துருவோம். இது எங்கள் வீட்டில் வைக்கிற மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு நீங்களும் வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு மண்சட்டி அடுப்பில் வச்சுருக்கோம், நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா குளிர்னால எண்ணெய் இப்படி தான் இருக்கும், கட்டியாக தான் இருக்குங்க. பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, சுற்றி கொடுத்துருவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வெந்தயம் போட்டுக்குவோம். அதான் போட போகிறேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி நல்லா நொறுக்கி வச்சுருக்கோம், இஞ்சி போட்டுக்கலாம். ஏன் இஞ்சி போடணும்னா நல்லா எண்ணெயில் இஞ்சி முறிஞ்சிருச்சுன்னா அந்த எண்ணெயில் இஞ்சிக்குள்ளே மனம் ஏறி வரும். மீன் குழம்பு வச்சோம்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு. பச்சை மிளகா போட்டுக்கலாம். பத்து சின்ன வெங்காயம், பெருசாக உள்ள சின்ன வெங்காயம் பத்தணும். இதை கொஞ்சோண்டு வெட்டி வச்சுக்குவேன். உள்ளியில் நிறைய வேணும். பார்த்திங்கன்னா உள்ளி நல்லா வதங்கிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளியை கொஞ்சம் வதக்கி மாற்றி விட்டுட்டு இதில் என்ன பண்ண போட்டோம்னா ஒரு ஸ்பூன் பத்தப்படி போட்டுக்குவோம். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுக்குவோம். குழம்புப்பொடி போட்டுக்குவோம். 3/4 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்குவோம். மல்லிப்பொடி நிறையா போடக்கூடாது. பார்த்திங்கன்னா இதை நல்லா வதக்கி கொடுக்குவோம். பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு, நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், தக்காளி சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா மசாலா இந்த கலரில் இருக்குது. தக்காளி என்னடா வேகலை மசிலன்னு நினைக்காதீங்க. அது தக்காளி வேக விடும்போது வெந்துடும். இப்போ நம்ம 2-3 குடம்புளி, கேரளாவில் குடம்புளின்னு சொல்லுவாங்க, கிடைச்சா யூஸ் பண்ணுங்கள், மணமாக இருக்கும். எங்களுக்கு கிடைக்கிறது ஒரிஜினல் கிடைக்காது, ரொம்ப ஒரு மாதிரி தான் டூப்ளிகேட் தான் கிடைக்கும். அதனால் இதில் புளி இருக்காது. அதனால 2-3 புளி போட்டிருக்கேன். கீழே கேரளா சைடுனா அங்கேயே நல்ல மணமாக இருக்கும். குடம்புளி போட்டு மீன் குழம்பு வச்சிங்கன்னா அவ்வளோ மணமாக இருக்கும். பார்த்துக்கோங்க, அந்த இஞ்சியோட ஸ்மெல்லு, குழம்புளி மணமும். பார்த்திங்கன்னா குழம்பு என்ன கலரில் இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க. இதுக்கு தேங்காய் வெங்காயம் எதுவுமே மாற்றி ஊற்ற மாட்டோம். தண்ணி ஊற்றிக்கிறோம். பார்த்திங்கன்னா இதெல்லாம் தண்ணி ஊற்றிருக்கேன். பார்த்திங்கன்னா கல்லுப்பு தான் போடணும். தேவையான அளவு பார்த்துக்குருவோம், போட்டுருவோம். அப்புறம் எவ்வளோ உப்பு கம்மியாக இருக்கா கூடுதலாக இருக்கான்னு பார்த்துட்டு லாஸ்ட்டில் வேணால் போட்டுக்குவோம். ஏன்னா குழம்பு வற்றி வரையில் ஒரு வேளை உப்பு கூடிடுச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் நம்ம லாஸ்ட்டில் பார்த்துக்குருவோம். பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மீன் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா மீன் போட்டாச்சு. குழம்பு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்க. கொஞ்ச நேரம் வேகட்டும்.
ஏன்னா நம்ம அடுப்பு அமுத்தி எடுத்து வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க அடுப்பு எரியல. அங்கட்டும் எப்படி கொதிக்குன்னு பாருங்க. நம்மளுடைய மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இப்போ லைட்டாக கருவேப்பிலை மேலே டாப்பில் தூவி குழம்பு மூடி வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆறின பிறகு தான் இங்கே நம்ம மீன் குழம்பு எடுப்போம்.